பிரதமர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அவர் எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் எல்லாவற்றிற்கும் இதைத்தான் செய்வார். இது பாஜகவின் சொத்து இல்லை, யாரும் டீ வித்து சம்பாதிச்ச சொத்தும் கிடையாது. 231 பேர் வயநாட்டில் செத்து போனாங்க. 118 பேரை இன்னும் காணோம். 1555 பேர் வீடுகள். கொஞ்சம் 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 அடங்குங்க, கொஞ்சம் அடங்குங்க, கொஞ்சம் அடங்குங்க. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பேசுற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, யாருடைய தீவிர காசையும் நான் கேட்கல. என்னுடைய வரிப்பணம், என்னுடைய வரிப்பணம், என்னுடைய வரிப்பணத்தை கொடுக்கணும். நான் மறுக்கப்பட்டவன், உரிமை மறுக்கப்பட்டவன். அப்படித்தான் பேசுறேன். யாருடைய தலைப்புக்குள்ள வரும் கேவலமா, அதுல இருந்து நகர்ந்துருவோம் கேவலமா. நீங்க உழைப்பாளிகளுக்கு நாம டைவர்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு முறையும் முக்கியமான விஷயங்களை பேசும் பொழுது இது போன்ற விஷயங்களையே நீங்க பெருசா பேசி டைவர்ட் பண்ண வேண்டாம். முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். திரு கனகராஜ் அவர்கள் மாநில அரசியல்ல இருக்கக்கூடிய சார்பா அவர் கேக்குறாரு. அப்ப நீங்க என்ன அப்ப ராகுல் காந்தியை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? ராகுல் காந்தி போது புரட்சி கவிதாசன் ஒரு தடவை சொல்லிட்டீங்க, அதை எதிர்ப்பு நீங்க சொல்லிட்டீங்க, திரும்ப திரும்ப அதை பேசாதீங்க. திரு கனகராஜ் அவர்கள் பேசிட்டு. திரு கனகராஜ், அத வாபஸ் வாங்க சொல்லுங்க. 231 பேர் செத்து எத்தனை நாள் ஆச்சு? 118 பேர் காணல. 1555 வீடுகள் தரைமட்டம், 100 பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு போச்சு, 3 பாலங்கள் முற்றிலும் தகர்ந்து போச்சு, 124 கிலோமீட்டர் எலக்ட்ரிசிட்டி கம்பங்கள் முற்றிலுமாக இல்லை. தமிழ்நாட்டில் 69 குடும்பங்கள், 1,50,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 மாவட்டங்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை கேட்டால் ஒரு ட்வீட் போட முடியல. ட்வீட் போடுறதுக்கு உங்களால் முடியல. வெறும் தமிழை வச்சு பேசி அல்லது இந்த மதவெறியை உருவாக்கி பண்ணிடலாம். அவர் ஏதோ அதில் ஜெயிக்கிறதுனால அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேட்டுக்கிறேன், புரட்சி கவிதாசன் டைரக்டாக சொல்லணும். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024 அக்டோபர் 1ஆம் தேதி பிஐபியில் போய் தேடுங்க. மோடி தலைமையிலும் அமித்ஷாவின் வழிகாட்டலிலும் இந்த மாநிலங்களுக்கு நாங்கள் பேரிடர் நிவாரண நிதி கொடுத்துருக்கோம். அதில் எஸ்டிஆர்எஃப்லேருந்து 9044.8 கோடி 21 மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கோம். எஸ்டிஆர்எம்எஃப் மிட்டிகேஷன் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட், அதாவது முன்கூட்டி தடுப்பது அல்லது புதுசாக பாலங்கள் கால்வாய்கள் அமைப்பது, அதுக்கு 1385 கோடி 11 ஸ்டேட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து ஒன்று வருது, என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து 4528.66 கோடி 15 மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கோம். மகாராஷ்டிராவுக்கு 1492 கோடி. அது வயநாடை விட பேரழிவா, தமிழ்நாட்டை விட பெருமழையா? ஆந்திராவுக்கு 1036 கோடி. அது வயநாடை விட பேரழிவா, தமிழ்நாட்டை விட பெரிய மழையா? அஸ்ஸாமுக்கு 716 கோடி, பீகாருக்கு 655 கோடி, குஜராத்துக்கு 600 கோடி. நான் கேட்குறேன், எங்கள் வயிற்றுச்சலை கொட்டிக்காதீங்க, இது எங்கள் காசு. உங்களுக்கு டீ வித்த காசான்னு கேட்டோன்னே கோபம் வருதில்ல? நீங்கள் சட்டத்தை சொல்லி என்கிட்ட இல்லைன்றீங்க. ஆனால் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024 பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டதில் இதெல்லாம் இருக்குது. நான் இன்னும் அந்த 14 மாவட்டம் மாநிலம் எதெல்லாம் நான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அதில் தமிழ்நாடு இல்லை. சினிமா 14 மாநிலங்களில் தமிழ்நாடு இல்லை. இல்லை, தமிழ்நாடு இல்லை. இல்லை, பிஜேபி இல்ல, புதுச்சேரி இல்ல, தமிழ்நாடு இல்ல. பார்வை என்ன திரு கனகராஜ்? ஆந்திராவுக்கு மகாராஷ்டிராவுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்களுக்கும் ஒரு இது போல பேரிடர்களை சந்திக்கும் போது எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவை இருக்கோ அது போல அவர்களுக்கும் தேவை இருக்கலாம். அந்த நிதி அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய சரியான நிதியா தான் இருக்கும்னு நினைக்கிறீயா? சரி, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயம். ஒரு நிமிஷங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை அட்ரஸ் பண்ணப்பட வேண்டியது ரொம்ப நாங்கள் கனிவாக இருக்கோம். அதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. திருநெல்வேலி தத்தளித்த போதும் கொடுக்கல, தூத்துக்குடி தத்தளித்த போதும் கொடுக்கல, சென்னை தத்தளித்த போதும் கொடுக்கல, இப்போ திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டாலும் கொடுக்கல, திண்டிவனம் மிதந்தாலும் கொடுக்கல, சென்னை கஷ்டப்பட்டாலும் கொடுக்கல, கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்டாலும் பார்க்கல,
கடலூர் வழியாக ட்ரெயின் போக முடியலைனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஒரு ட்வீட் கூட போடுறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லை, கல்லஞ்சக்காரர். நான் அப்படித்தான் பேசுவேன். என் பணத்தை வாங்கி வச்சுக்க. நீங்கள் இப்போ யாராவது சொல்லுங்கள், புரட்சி கவிதாசன் சொல்லட்டும், மகாராஷ்டிராவில் 1492 கோடி ரூபாய் கொடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டை விட பாதிப்பு அதிகமாக இருந்தது என்றோ, வயநாட்டை விட பாதிப்பு அதிகமாக இருந்தது என்றோ அவர் சொல்லட்டும். நான் மன்னிப்பு கேட்குறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இல்லைன்னா நரேந்திர மோடி தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் பணத்தை வாங்கிட்டு நான் கொடுக்காம இருக்கேன்னு கேட்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னோன்னு நீங்கள் கொந்தளிக்கிறீங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், தேசிய பேரிடர் மேலாண் NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து, நிவாரண நிதியில் இருந்து இந்த 14 மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு இல்லை. இந்த மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட அல்லது வயநாட்டை விட அதிகமாக பாதிப்புகளை சந்தித்தது என்று நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் என்ன தெரியுமா, வயநாட்டுக்கு பின்னால் நடந்தது. அதுதான் அப்போ ஓரவஞ்சனையோடு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, என்னுடைய வரிப்பணத்தை திருடி, இந்த வார்த்தையை நான் கான்சியஸோடு தான் சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் ஜனங்கள் குடிசை அடிச்சுட்டு போய் நிற்கிறான், மண்ணில் புதஞ்சு போய் நிற்கிறான், என்னுடைய ஆடு மாடுகள் போயிருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றீங்க. நிர்மலா சீதாராமன் போன தடவை திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் வந்தார், ஒரு வார்த்தை பேசினாரா, ஆறுதல் சொன்னாரா, எதையாவது காமிக்க முடியுமா? எனவே என் மனம் பதறுகிறது. நான் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறேன். என்னிடம் கப்பம் மட்டும் வாங்குகிற அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. எனவே எனக்கு கோபம் வருகிறது. என் மக்களுக்கு நீ ரயில்வேக்கு கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் மெட்ரோவுக்கு கொடுக்க மாட்டீங்க, எய்ம்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நேஷனல் டிசாஸ்டர் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது நியாயம்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கொடுத்தது நியாயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ இது தேசிய தென் மாவட்டங்களுக்கும் சேர்த்து 276 கோடி ரூபாய் கொடுத்தாங்கல்ல. இப்ப அக்டோபர் ரிலீஸ்ல தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, அதான் 276 கோடி ரூபாய் முன்னாடியே கொடுத்துட்டாங்களே. நான் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ல, அதைத்தான் நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டதை விட மகாராஷ்டிரா பாதிக்கப்பட்டதா? 1492 கோடி ரூபாய் கொடுக்குற அளவுக்கு பாதிக்கப்பட்டதா நீங்கள் சொல்லுங்கள். ஆந்திராவுக்கு 1036 கோடி பக்கத்தில் தான் இருக்கும், செய்தியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். குஜராத்துக்கு 600 கோடி. வருஷம் அள்ளி கொட்டுறீங்க. நான் உழைக்கிற பணத்தை உங்களுக்கு தெரியுமா, குழந்தைகளுடைய பால் பவுடர் இருக்குல்ல, அதுக்கு எத்தனை % ஜிஎஸ்டி தெரியுமா? 18% பால் பவுடருக்கு ஜிஎஸ்டி வாங்கிட்டு, என் குழந்தை சாப்பிட்ற பால் பவுடருக்கு வாங்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் வச்சுட்டு குஜராத்துக்கு கொடுப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க, திருவண்ணாமலைக்கு கொடுக்க மாட்டீங்கன்னா மனசு கொதிக்கிறது. நியாயம் இல்லை. உங்களுக்கு டீ வித்த காசான்னு கேட்கையில் உங்களுக்கு கொந்தளிக்குது. ஆனால் எனக்கு என்ன இருக்குது தெரியுமா, நான் இந்தியாவின் குடிமகன். என் காசை எடுத்து நான் சிரமப்படுகிற போது கொடுக்காத ஒரு அரசாங்கத்தை நான் மதித்து பேசுவதற்கு தயாராக இல்லை. அது என்ன அரசாங்கம்? நீங்கள் சினிமா பார்த்தா என்ன சினிமா பார்த்தேன்னு கேட்குறீங்க. எந்த சினிமாவாக இருக்கட்டும், எந்த சினிமாவா, கடவுளே நேர வந்தாலும் கடவுளே கொஞ்சம் மீறும். என் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அதை நான் பார்க்குறேன்னு போடுறதுக்கு இல்லாமல் நாடாளுமன்றத்தையும் போய் கவனிக்காம நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க சினிமா பார்ப்பீங்க. அது என்ன சினிமான்னு டிபேட் நடத்தணும்னு சொல்லுவீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இழித்தவாயர்கள் என்று நினைக்கிறீர்கள். நான் தமிழக மக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது நீங்க எதுன்னு பார்க்காதீங்க. போன வருஷம் தூத்துக்குடி, முந்தின வருஷம் சென்னை, அல்லது நெல்லை, இந்த வருஷம் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், சென்னை. மக்களே, நமக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன்றாங்க. நான் தரமாட்டேன்னு சொல்றது சட்டப்படி எவனுக்கும் கிடையாதுன்னு சொன்னா கூட சட்டத்தை மாற்றணும்னு சொல்வேன். ஆனால் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 14 மாநிலங்களுக்கு கொடுக்குறீர்கள். 1000 கோடி நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் சொந்த பணத்தை எடுத்து கொடுக்குறது மாதிரி கொடுக்குறீங்க. ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களே, அதுதான் ஏன்னு கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய, நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸை 30%லேருந்து 22% குறைச்சிங்க. உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு அவ்வளவு கருணை காட்ட முடியுது, எனக்கு கருணை காட்டலையே. நான் ஏன் பெட்ரோல் விலையை இவ்வளவு 18 ரூபா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு கேட்டா, தேசத்துக்கு இது பணம் வேணாமான்னு கேட்குறீங்க. அந்த தேசத்துல தமிழ்நாடு இல்லையா? நான் மிகப்பெரிய நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு அரசாங்கம் இருப்பது இந்திய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கிறது. இந்த அரசாங்கம் இந்திய ஒற்றுமைக்கு கேடு செய்கிறது. சொல்லுங்க,
இந்த அரசாங்கம் இந்திய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கிறது. மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கூட இல்லை, முற்றிலுமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. அவர் நினைக்கிறார் நாம மதத்தை வச்சு இதெல்லாம் சாதிச்சிடலாம், கலவரத்தை உருவாக்கி சாதிச்சிடலாம் நினைக்கிறாரு. நியாயமில்லை. திரு புரட்சி கவிதாசன் அவர்களே, இதை நீங்க வெளியே போய் சொல்லுங்க. மகாராஷ்டிரத்துக்கு 1492 கோடி நியாயம், தமிழ்நாட்டுக்கு 0 நியாயம். நீங்க அது என்ன, குஜராத்துக்கு 600 கோடி நியாயம், வயநாட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்கல, அதுவும் நியாயம். அஸ்ஸாமுக்கு 716 கோடி கொடுத்துருக்காங்க, அது நியாயம். தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ கூட கொடுக்கல, அதுவும் நியாயம் என்று பேசுங்க. தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், இது எந்த வகையிலும் நியாயம் அல்ல, எந்த வகையிலும் நியாயம் அல்ல. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விட மோசமாக நடந்து கொள்கிறீர்கள். தமிழக மக்களை வஞ்சம் தீர்க்கிறேன், எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலம் என்கிற முறையில் தமிழகத்தில் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரன் மீதும் உங்கள் வஞ்சத்தை திணிக்கிறீர்கள். நியாயம் இல்லை. இதை ஏற்கவே ஏற்காது தமிழ்நாடு.